அனைவருக்கும் வணக்கம். நம்முடைய வரைவு வாக்காளர் பட்டியலை டிசம்பர் 19ஆம் தேதி வெளியிட்டோம். அதிலிருந்து தொடர்ந்து வாக்காளர்களுடைய பெயர் நீக்கம், பெயர் சேர்த்தல், அதே மாதிரி அட்ரஸ் சேஞ்ச், இதுக்காக ஃபார்ம் 6, 7, 8 தொடர்ந்து பெற்றுக் கொண்டிருக்கிறோம். இந்த பணிகளை எல்லாம் அனைவருக்கும் வணக்கம். உங்களுக்கு அனைவருக்கும் தெரியும், நம்ம ஃபார்ம் பப்ளிஷ் பண்ணதுக்கு அப்புறம் அந்த எல்லாரும் முடிச்சு பிப்ரவரி 17 ரோல் பப்ளிஷ் பண்ணுவாங்க. ஸோ இந்த கிளைம்ஸ் அண்ட் அப்ஜெக்ஷன் பீரியட்ல என்னுடைய 2வது விசிட் இந்த மாவட்டத்துக்கு. ஏற்கனவே வந்து ஃபீல்டில் எப்படி போட்டிருக்கணும் எல்லாம் விசாரிப்போம். இந்த பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் கிட்ட ஒரு மீட்டிங் போட்டு உங்களுக்கு உள்ள கருத்துக்கள், ஏதாவது ஸ்பெஷலாக ஏதாவது கோரிக்கை இருக்கு, இந்த ஸ்பெஷல் இண்டஸ்ட்ரி ரிவிஷனும் இந்த கிளைம்ஸ் அண்ட் அப்ஜெக்ஷன் பீரியட்ல உங்களோட கருத்துக்கள் ஏதாவது இருக்கா இல்லையா, ஏதாவது டிஸ்ட்ரிக்ட் ஸ்பெசிஃபிக்காக உங்களோட சஜஷன்ஸு, ஏதாவது இஷ்யூஸ் இருந்தால் கூடி இந்த ஒரு வாய்ப்பை பயன்படுத்தி உங்களுக்கு அதை தெரிவிக்கலாம். அதை மாவட்ட டிஸ்ட்ரிக்ட் எலெக்ஷன் ஆஃபீஸர் கரண்ட் ஆரம்பிச்சுட்டு அதுக்கு பொறுமையாக நடவடிக்கை எடுப்பாங்க. ஸோ யாருக்காவது இஷ்யூஸ் ஏதாவது இருந்தால் பேசலாம். ஓகே, நீங்கள் பேசுறதுக்கும் உங்களோட கருத்துக்கள், உங்களோட கோரிக்கைகள் எல்லாம் கேட்கறதுக்கு தானே நம்ம இருக்கிறோம். அதனால தயவு செய்து உங்களுக்கு ஏதாவது கமெண்ட்ஸ் ஏதாவது இருந்தால், ஸ்பெசிஃபிக்காக இஷ்யூஸ் இருந்தால் நீங்கள் ரைஸ் பண்ணுங்க. முன்னாடி இப்போ நடக்கிற இப்போ வாட் இஸ் ஹேப்பனிங் உள்ளது கூடிய ரிக்வஸ்டட் டிஇஓ மேடம் டு brief everyone. உங்களுக்கு தெரியும் இப்போ என்ன போயிட்டு இருக்கு, டிஸ்ட்ரிக்ட் ஸ்பெசிஃபிக்கா வாட் இஸ் த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், அதெல்லாம் உங்களோட தகவலுக்காக வேண்டி டிஓ மேடம் சார். நம்ம மாவட்டத்துல 5 சட்டமன்ற தொகுதிகள் சேர்த்து 13 லட்சத்தி SIRல வந்து கேட்டகரியில 2,15,025 வாக்காளர்களை வந்து நாங்க பெயர்களை நீக்கம் செஞ்சுட்டோம் சார். அதுக்கப்புறம் இப்போ டிசம்பர் 19 அதுல வந்து வெளியிட்ட வாக்காளர் பட்டியல்ல 10,85,000 வாக்காளர்கள் எங்களோட 5 சட்டமன்ற தொகுதியில இருந்து இருக்கிறாங்க சார். இப்போ நாங்க கடந்த டிசம்பர் 12 இருந்து இன்று வரை 64,412 ஃபார்ம்ஸ் வாங்கியிருக்கோம் சார். ஃபார்ம் 6 வாக்காளர்களை சேர்ப்பதற்காக 39,245 ஆஃப்லைன்லயும் முகாம் மூலமாகவும் நாங்கள் பெற்று இருக்கிறோம் சார். இதுல ஒரு 7,328 ஃபார்ம் மட்டும்தான் இன்னும் நடவடிக்கை, 11% தான் இன்னும் நடவடிக்கை எடுப்பதற்கு பெண்டிங் இருக்கு சார். மற்ற அனைத்து ஃபார்ம்ஸையும் நாங்க நடவடிக்கை எடுத்து சேர்க்க வேண்டிய பெயர் சேர்த்தல் நீக்கம் வரக்கூடாது இல்லையா. அந்த ஃபார்ம் ரிசீவ் பண்ணிருக்காங்க. ரிசீவ் பண்ணும்போது திருப்பி டபுள் என்ட்ரி எப்படி வரும், அது பிஎல்ஓஸ்க்கு இருக்கிற அது குறைபாடுன்றதை நாங்கள் வந்து சுட்டி காட்டுறோம். அதே போல மாநகராட்சியில் டெத் அண்ட் பர்த் அண்ட் டெத்து தான் அவங்க ரிஜிஸ்டர் பண்ணி தராங்க. மாநகராட்சியில் அந்த 20 வருஷமாக 2002 தான் நம்ம எடுத்துட்டு இருக்கிறோம். 20 வருஷமாக எத்தனை பேர் டெத்து ஆயிருக்குது, இப்போ எத்தனை பேர் சட்டமன்ற தொகுதியில் டெத்து எடுத்திருக்காங்க அப்படின்னு கால்குலேஷன் பண்ணி பார்க்கும்போது இது இப்போ டெத்து எடுத்துக்கிறதுடைய சதவீதம் கம்மியாக தான் இருக்கு. ஒரு 100 பேருக்கு இருந்தாலும் 50% நம்ம வெளி மாவட்டத்தில் வெளி சட்டமன்ற தொகுதியில் இருப்பாங்க. ஏன்னா வேலூர்ல ஹாஸ்பிட்டல் மெயின் ஹாஸ்பிட்டல் இருக்கிறதுனால மாநகராட்சி தான் சர்டிஃபிகேட் வாங்குவாங்க, டெத் சர்டிஃபிகேட் வாங்குவாங்க. அவங்க வாங்கினா கூட அதனுடைய டேட்டாஸும் மாநகராட்சி உள்ள இருக்குது. மாநகராட்சியினுடைய கமிஷனர் தான் அந்த SIRக்கு அது பதிவு அலுவலராக செயல்பட்டாரு. அவர் வந்து சிறப்பாக செயல்படலை. நாங்கள் அவர் சந்திக்க கூட சில நேரத்தில் முடிய மாட்டேங்குது, அவர் டேட்டாஸ் தர மாட்டேது. மாவட்ட நிர்வாகம் சில நேரங்களில் எங்களுக்கு சிறந்த முறையில் டேட்டாஸ்லாம் பண்ணுறாங்க. ஆனால் அந்த மேப் அவர் அந்த இறந்துட்டோட டீட்டெயில் அவங்ககிட்ட இருக்கு. அந்த கம்பேரிட்டிவ் பண்ணும்போது எங்ககிட்ட டேட்டாஸ் இருக்குது, டெஸ்ட் டீட்டெயில் இருக்குது. மாநகராட்சி அந்த 20 வருஷமா இந்த எத்தனை பேர் இறந்துட்டாங்க டீட்டெயில் இருக்குது. அந்த டீட்டெயிலில் கம்பேர் பண்ணும்போது அதுல இருந்து ஒரு 10% கூட இப்ப இருக்கிற வாக்காளர்ல வந்து நீக்கலன்றது தான் எங்களுடைய குறிப்பு. அதனுடைய சுத்தி காட்டுறோம் சார். அடுத்தது வந்து ஷிஃப்டட் வந்து நிறைய படிச்சிருக்கிறாங்க, நிறைய இடத்துல பார்த்துருக்காங்க. ஒன்று இப்போ இந்த டைமிங்ல வந்து மேப்பிங் பண்றேன்னு சொல்றாங்க சார். என்ன மாதிரி மேப்பிங் பண்றேன், அது வரைக்கும் நிறைய டேட்டா இந்த மேப்பிங் பண்றாங்க, ஃபேமிலி மேப்பிங் பண்றாங்கன்னு சொல்றாங்க. இப்போ என் பேரு என் மனைவி பேர் இருக்கு, என்னுடைய மகன் பேரும் வேற ஒரு வரிசையில போயிடுது, வேற ஒரு 4 பேர் தள்ளி வரும்.
அதுக்கு தான் ஃபேமிலி மேப்பிங் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்க. அது இந்த டிராப் ரோட்லேயே பொருந்துரும்னு சொன்னாங்க. டிராப் ரோடில் வரல. டிராப் ரோடில் பார்த்தீங்கன்னா என்னுடைய மகன் பேர் வேற ஒரு 75 இடத்துல நீங்கள் எந்த பாட்டை ஒரு 75 டூப்ளிகேஷன் சொல்லியிருக்கு இல்லையா? ரிட்டர்னில் கொடுத்துருக்கோம் சார். எந்த ஊருக்கு தெரியுமா? வெள்ளூரில் கொடுத்துருக்கோம் சார். ரெண்டாவது சொன்னது கூடி குறிப்பிட்ட எந்த இடத்துல சொன்னால டிஓ வரைக்கும் அது விசாரிச்சிடலாம். ஓகே, இந்த திருப்பி இது ஷிஃப்டட் வர்ற மாதிரி கம்ப்ளைண்ட் சொன்னது குறிப்பிட்ட ஏதாவது ஸ்பெசிஃபிக்காக இடம் இருந்தால் சொன்னாலும் அது கூடிய பார்த்துடலாம். அது ஒரு டிஃபிகல்ட்டி இருக்கு சார். இப்போ வீடு வித்துட்டு இப்போ எங்கள் ஏரியாவே பார்த்தீங்கன்னா வீடு வித்துட்டு கிளம்பி வெளியே போயிட்டாரு. அவர் அந்த வாக்காளர் பட்டியலில் சேர முடியல. ஏன்னா அவர் வீடு வித்த இடத்துலயே ஒரு ஆதார் கார்டு இருக்கு. ஆதார் அட்ரஸ் வந்து உள்ள பழசே அதை வச்சுருக்காரு. அது ஒரு பீட்டு டிஃபிகல்ட்டி ஒன்று இருக்கு. அவர் என்ன பண்றாரு, ஃபோன் பண்ணி கேட்கறாங்க, என் ஆதார் அட்ரஸ் இருக்குதுன்னு சொல்லிட்டு அந்த பழைய அட்ரஸ்லயே அவங்க வாக்காளர் பட்டியல சேர்த்துட்டு போயிடறாங்க. நம்மளோட நோக்கம் அவர் வாக்காளர் அது விடுபடக்கூடாதுன்ற நோக்கம் நமக்கு இருக்குது. ஆனா வந்து அவருக்கு நம்ம பிஎல்ஓஸ் வந்து அறிவுறுத்தி நீங்க எங்கப்பா இருக்கிற அங்கேயே கூட நீ பண்ணிக்கலாம், ஆதார் எந்த இடத்துல இருந்தாலும் பரவாயில்ல, ஆதார் கம்பல்சரி இல்லை அப்படின்னு அவங்களுக்கு சொல்ல மாட்டேங்கிறாங்க. அது கொஞ்சம் பண்ண நல்லா சரி. ஓகே, அது நல்ல சஜஷன். வேணா ஒரு விளம்பரம் ஏதாவது கொடுத்துடலாம். அந்த ஃபேமிலி மேப்பிங் கூடி மேம் லேட்டஸ்ட் சிஇஓ டைரக்ஷன் ஈஸியா டைரக்ஷன்ஸ் என்ன உள்ளது அவர் வந்து 29/1/2026 அன்று ஒரு 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 ரெப்ரசன்டேஷன் கொடுக்குறாரு சார். அதுல வந்து இந்த மாதிரி வேலூர் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட 69 வாக்காளர்கள் வந்து நீங்க அவங்கள விசாரிக்கணும், அது இருமுறை பதிவுகளாக இருக்கு அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க சார். இத வந்து உடனடியாக நாங்க இந்த தபால் நாங்க தான் ரிசீவ் பண்ணோம் சார். உடனடியாக இஆர்ஓ வெள்ளூர் கார்பரேஷன் கமிஷனருக்கும் வெள்ளூர் தாசில்தாருக்கும் அனுப்பிச்சுட்டு அவங்க இது அவ்வளத்தையும் விசாரிச்சுட்டு 34 பேர் வந்து தற்போது 69 பேர்ல 34 பேரை நீக்கம் செய்வதற்காக பரிந்துரை செஞ்சுட்டு 35 பேர் இல்ல அந்த அட்ரஸ்ல அவங்க வசிக்கிறார்கள் அப்படின்னு கொடுத்து இந்த 34 பேரோட பெயர் நீக்குவதற்காக நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கு சார். ஆக்சுவலா அதுலயும் பாத்தீங்கன்னா டபிள்யூஎன்ட்ரிஸ் இருக்குதான் கன்ஃபார்ம் பண்ணி தான் 69 மெம்பர்ஸ்மே கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலா அது 69மே டபிள்யூஎன்ட்ரிஸ் தான். ஏன்னா 2 டைம்ஸ் ரிவே பண்ணி தான் கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலா ஓட்டர் லிஸ்ட்லயும் கன்ஃபார்ம் பண்ணி தான் கொடுத்துருக்கோம். ஆக்சுவலா வேற வேற பார்ட் நம்பர்ஸ்ல இருக்கு வெரிஃபை பண்ணி தான் கொடுக்குறாரு. கன்ஃபார்ம் 69மே டபிள்யூஎன்ட்ரிஸ் தான். அதே போல பாத்தீங்கன்னா அது கூடவே சேர்த்து வந்து இந்த போட்டோஸ் இருக்கு மேடம். போட்டோஸ் வந்து ஒரு ஒரு அதாவது ஆக்சுவலா ஒரு மினிமல் இதுல பாத்தீங்கன்னா போட்டோஸ் ஒரு ஓட்டர்ல வந்து போட்டுருவோம் சார். எல்லாரும் கருத்துக்கள் எஸ்ஐஆர் ஒரு பெரிய பேர் அத்தனை ஸ்டாஃப் எல்லாமே நம்ம ரெவன்யூ ஸ்டாஃப் மற்ற துறைகளோட அத்தனை ஸ்டாஃபும் சேர்ந்து மாவட்ட ஆட்சித்தலைவர் மேடம் தலைமையில் இவ்வளவு நல்ல சிறப்பாக எஸ்ஐஆரும் அடுத்த கிளேச்சர் அப்ளிகேஷன்ஸ் பீரியடும் நல்ல முறையில் போயிட்டுருக்கு. வரும் பிப்ரவரி 17 ஃபைனல் ரோல் பப்ளிஷ் பண்ணுவாங்க. இன்னும் நீங்கள் நல்ல சஜஷன்ஸ் எல்லாம் சொல்லியிருக்கிறோம், கொஞ்சம் குறைபாடுகள் கூடி சொல்லியிருக்கிறோம். அது எல்லாமே மாவட்ட நிர்வாகத்தினோட மானிட்டரிங்கில் கரெக்டாக சரி பண்ணுறதுக்குள்ள எல்லாம் ஏற்பாடு பண்ணுவோம். உங்கள் அத்தனை கட்சிக்காருக்கும் இந்த வரும் தேர்தலில் நல்ல ஒரு தேர்தலுக்கு ஆல் தி பெஸ்ட் அண்ட் ஐ விஷ் எவ்ரிவன் பெஸ்ட் ஆஃப் லக். தேங்க்யூ.